இன்றைக்கி ஆரஞ்சை வச்சு ஆரஞ்ச் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து அந்த தோலை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஆஃப் ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட சீடு எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நம்ம செய்கிற ப்ராசஸை அந்தந்த ஸ்டேஜில் கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு சூப்பராக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கேக் வருங்க. நான் உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கேக் ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் ஒரு கேக் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் 130 கிராம், ஆரஞ்ச் ஜூஸ் 30 ml, ஆல் பர்பஸ் ஃப்ளார் 110 கிராம், ஆயில் 30 ml, வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக்கு 3. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஈரம் இல்லாமல் நல்லா கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 3 முட்டையோட மஞ்சளை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிளெண்டரில் ஸ்பீட் 1ல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் இதே ஸ்பீடில் தாங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓவராக பிளெண்ட் பண்ணிடாதீங்க, கேக் ஸ்பான்ச்சியாக வராது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க எல்லோ பாட்டை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போது துருவி எடுத்த ஆரஞ்சு தோலை ஆட் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை 30 ml ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த 30 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதும் உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆல் பர்பஸ் ஃப்ளாரை போட்டு ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்டட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரே ஷாட்டில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளோயிங் ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வரும். இப்போ பேக்கிங் டின்னில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் அடங்குற மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க ஓவனை. இந்த ஸ்டேஜில் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் குக் ஆகும்போது வீட்டில் செம்ம வாசனையாக இருக்குங்க. 30 மினிட்ஸ் கழித்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனோடனே எடுத்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
கூல் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே கேக்கை நல்லா பீஸ் போட்டுறாதீங்க, ஏன்னா கேக் வந்து பீஸ் பீஸாக வராமல் உதிர்ந்து போயிடும். ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் ஆரஞ்ச் ஃப்ளேவர் டீ கேக் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே சொல்கிறேங்க, கேக்கு சும்மா சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.